வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதிமேன் ரேக்கியிலேருந்து ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இருக்கிறது எல்லாம் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய நாலேஜ் உங்களுக்கு இதில் கெயின் பண்ணலாம். சரி, கோல்டன் பால் மெடிடேஷனுங்கிறது 3rd லெவலில் நம்ம பண்ணுற ரொம்ப முக்கியமான மெடிடேஷன். எதனால் கோல்டன் கலர் 3rd லெவலில்? இப்போ ஒயிட், பிங்க்கு, க்ரீன் லைட்டு இதெல்லாம் வச்சு இதுக்கு முந்தின லெவல்ஸில் நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இப்போது நமக்குள்ளே ஃப்ளோ ஆகிற ஒரு ரேக்கி சக்தியை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு இந்த கோல்டன் பால் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டன் கலருங்கிறதே ஒரு பர்டிகுலர் விஷயம் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் கோல்டு மதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது, கோல்டன் கலரும் கூட. எந்த ஸ்டாச்சுவுமே கூட இறை ஸ்டாச்சூஸ் கோல்டன் கலர்லேயோ இல்லை கோல்டனில் இருக்கிறதுக்கோட மதிப்பே தனி தான். ஸோ இந்த கோல்டனோட எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு சக்தி இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னா அந்த சக்தியை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கோல்டன் பால் மெடிடேஷன். நீங்கள் இந்த மெடிடேஷன் பண்ணுறப்போ நல்ல ஒரு சக்தி உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு உடம்புல நல்ல ஒரு பிரிஸ்க்னஸ், உடம்புல அவ்வளோ பிரிஸ்காக நீங்கள் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதுவும் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போது இந்த மெடிடேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஃபஸ்ட் பார்ட்டில் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். அதாவது என்னென்ன இந்த இதில் நம்ம செய்வோம் அப்படிங்கிறது. அடுத்த இதில் கைடடாக நம்ம மெடிடேஷனை பார்க்கலாம். சரியா? சரி, இப்போது இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு கை முத்திரை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இது எப்படி அப்படின்னா, இடது கை பழக்கம் உள்ளவங்க முதல்ல வலது கையையும் வலது கை யூஸ் பண்ணணும். அதுவே வலது கை பழக்கம் உள்ளவங்க ஃபஸ்ட்டு இடது கையை நீங்கள் பண்ணுறாப்புல இருக்கும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி லோட்டஸ் ஃப்ளவர் மூடினாப்பில் பண்ணுறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கூட எனர்ஜி லெவல் இருக்குது இல்லையா, அது வெளியில் ஃப்ளோ ஆகாமல் லூப்பிங் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது ஒரு இடத்துல அது சுற்றுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உள்ளங்கையை, இடது உள்ளங்கையை உங்கள் வலது உள்ளங்கையை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்வீப் பண்ணி நம்ம கிளென்ஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஹட்சுரே ஹோலெல்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி உங்கள் உள்ளங்கை 2 உள்ளங்கைகளையும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்வீப் பண்ணி கிளென்ஸ் பண்ணிக்கிறீங்க. கிளென்ஸ், கிளியர், ரிமூவ், ரிலீஸ். வேணும்னா இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கிளென்ஸ், கிளியர், ரிமூவ், ரிலீஸ். இதை ஒரு 3லேருந்து 7 தடவை வரைக்கும் ஷேன் பண்ணிவிட்டு இல்லை இடது கையில் முடிச்சுட்டு அடுத்து வலது கையில் முடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2 உள்ளங்கையுமே கிளென்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வலது உள்ளங்கையை நார்மலாகவும் இடது உள்ளங்கை, அதாவது இது நான் சொல்கிறது வலது கை பழக்கம் உள்ளவங்க இடது உள்ளங்கையை முதல்ல உங்களுடைய நெஞ்சு பக்கத்தில் கொண்டு வந்துக்கோங்க. நெஞ்சு பக்கத்தில் வச்சு அதோடைய ஃபிங்கர்ஸ் இருக்குது இல்லையா, அது வலது பக்கமாகவும் உள்ளங்கை வானோக்கியும் இருக்கிறாப்புல வச்சுக்கணும். சரியா? வச்சுட்டு உங்களோட கவனம் உள்ளங்கையில் இருக்கிறாப்புலையும் நினச்சிட்டு உட்காந்துக்கணும். இப்போது உங்கள் உள்ளங்கையில் உங்கள் கண்களை வச்சு நீங்கள் ஒரு சொக்கரை வரைய போகிறீங்க. கையில் சொக்கரைனாலே ஆன்டி கிளாக் வைஸ் தான் போடும். ஓகேயா? போட்டுக்கோங்க. போட்டுட்டு பொறுமையாக எல்லா ஃபிங்கர்ஸையும் ஜாயின் பண்ணுறீங்க. இது ஒரு க்ளோஸ்டு ஒரு தாமரை மொட்டு மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. இடது உள்ளங்கை இப்பொழுது உங்களுடைய இதய மதியில் இருக்குது. ஓகே, இதய சக்கராவுக்கு நேராக இருக்குது. கொஞ்சம் நேரம் ப்ரீத் இன் பண்ணுங்கள். ஒரு 5 கவுண்ட்ஸ் மைண்டில் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 5 கவுண்ட்ஸ் வரைக்கும் இதை அப்படியே பொசிஷனில் வச்சுட்டு மறுபடி கையை விரிக்கிறீங்க. நல்லா வைடாகவே விரிக்கிறீங்க. நான் இதில் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த படத்தில் இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. அதே போல் 5 கவுண்ட்டுக்கு அந்த கை அப்படியே விரிஞ்சாப்பில் இருக்கட்டும். மறுபடி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. திரும்பியும் அதே மாதிரி 5 கவுண்ட்டுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறீங்க. இப்படி இந்த ப்ரொசீஜரையும் 5 டைம்ஸ் செய்யணும். ஓகேயா? இது லெஃப்ட் ஹேண்ட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் முடிச்சுட்டு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் க்ளோஸ் பொசிஷனுக்கு வந்துருச்சு.
அப்போ என்ன பண்ணணும்னா பொறுமையாக அதை சோலார் ப்ளெக்ஸஸ் சக்கராவுக்கு இறக்கணும், அப்புறம் நேவலுக்கு இறக்கணும், அப்புறம் ஹரா சக்கராவில் வச்சிடணும். ஹரா சக்கராவுக்கு நேராக இப்போது உங்களுடைய அந்த க்ளோஸ்டு தாமரை மொட்டு உள்ள அந்த போர்ஷன் வந்து அப்படி வான் நோக்கி இருக்கணும். அதாவது எல்லா ஃபிங்கர்ஸோட டிப் வந்து வான் நோக்கியும் இந்த மொட்டு போர்ஷன் வந்து உங்களுக்கு ஹரா சக்கராவுக்கு நேராகவும் இருக்கிறாப்புல பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இரண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, வலது கையை எப்படி இடது கையை எடுத்துகிட்டு ஹார்ட் சக்கரா கிட்ட வந்தீங்களோ அதே மாதிரி ஹார்ட் சக்கரா கிட்ட வச்சுக்கணும். உள்ளங்கை வந்து நோக்கி இருக்கணும். உங்களுடைய எல்லா ஃபிங்கர்ஸும் லெஃப்ட் சைடை நோக்கி இருக்கணும். இப்போவும் அதே போல் உள்ளங்கைக்கு நடுவில் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் சோக்கரை வரைஞ்சிக்கிறீங்க. மறுபடி இதை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. பொறுமையாக க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் அதே மாதிரி விரிக்கணும். க்ளோஸ் பண்ணியிருக்கும் போது 5 கவுண்ட்டுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பொறுமையாக விரிச்சுக்கணும் ஃபுல்லாக. மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறீங்க, மறுபடியும் விரிக்கிறீங்க. சரி, இது பண்ணுறதுனால என்ன ஆகும்? இப்போது இதே அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுவும் அதே போல் 5 தடவை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறீங்க. இப்போது கீழே ஹரா சக்கராவில் ஒரு தாமரை மொட்டு வந்து மேல் நோக்கி க்ளோஸில் இருக்குது, மேலேயும் மேல் நோக்கி க்ளோஸில் இருக்குது. ஓகே தானே? இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியர் தானே? சரி, இப்போது இந்த பொசிஷனில் கொஞ்சம் நேரம் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி அப்படியே உங்களுடைய மூச்சை உள்மூச்சு வெளிமூச்சு வர்றதை கவனிச்சுட்டு ஒரு 5 உள்மூச்சு வெளிமூச்சுக்கு கவனிச்சுட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இதில் என்ன தான் நடக்குது அப்படின்னா, உங்கள் பாம் சக்கராவுக்கு நீங்கள் ஆக்சுவலாக இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆக்ட் ஆகி நல்ல ரேக்கி சக்தியை வந்து உங்கள் கைகளுக்கு நடுவுலேருந்து வர்றதுக்கு, உள்ளங்கையிலேருந்து வர்றதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் இந்த எக்ஸசைஸ். சரியா? சரி, இதுதான் முதல் ஸ்டெப்பு கோல்டன் பால் மெடிடேஷனுக்கு. சரியா? இதை நீங்கள் செஞ்சுட்டு மறுபடி உங்களுடைய கைகளை உள்ளங்கால்களுக்கு தொடைகளுக்கு மேலே கொண்டு வந்துக்கணும். கொண்டு வந்துட்டு ரெண்டு தாமரை மட்டும் ஒரே நேரத்தில் விரிக்கிறீங்க. 2 கைகளையும் விரிச்சுட்டு வான் நோக்கி அந்த கைகள் இருக்கிறாப்புல பார்த்துட்டு கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஒரு 5 கவுண்ட்டுக்கு இருந்துக்கிறீங்க. ரைட்? அதுக்கப்புறம் உங்கள் 2 உள்ளங்கைகளையுமே வழக்கம் நம்ம கப் ஷேப்பில் வைக்க சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி வான் நோக்கி கப் ஷேப்பில் வச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க. இது முதல் ப்ரொசீஜர். ரைட்? இது எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2 சிம்பிள்ஸ் இந்த மெடிடேஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சிம்பிளோட நேம் வந்து பியூர் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த சிம்பிளோட பேர் கோல்டன் டிவினிட்டி. இந்த 2மே எப்படி வரையணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்து கற்றுக்கோங்க. பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், கோல்டன் டிவினிட்டி. பியூர் எக்ஸிஸ்டன்ஸும் கோல்டன் டிவினிட்டியும் நல்ல ஒரு ரேக்கி சக்தியை உங்களுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் இது எப்படி வரையலாங்கிறது கற்றுக்கோங்க. சரி, இப்போது இந்த கோல்டன் பால் மெடிடேஷனுக்கு உங்களுக்கு கோல்டன் குவார்ட்ஸ் அப்படிங்கிற கிறிஸ்டல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது நீங்கள் பாலாக வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது, விசேஷம். பாலாக வாங்கிக்க முடியாதவங்க பென்சில்ஸாக கூட வாங்கிக்கலாம். பென்சில்ஸாக கூட வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன டம்பிள் ஸ்டோன்ஸ் கூட கிடைக்கிது, அப்படி கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் கோல்டன் பால் மெடிடேஷன் வந்து கோல்டன் குவார்ட்ஸ் வச்சு நீங்கள் பண்ணுறப்போ ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஸோ இது ஒரு சிம்பிள் டிப்ஸு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? சரி, இப்போது இதில் இன்னும் ஒரு வேரியேஷன் ஒன்று நான் சொல்லித்தரேன். இடது கையை வந்து நீங்கள் ஹரா சக்கராவில் வானோக்கி வைக்கிறீங்க இல்லையா, வலது கைக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கிறீங்க. அப்படி தானே? முடிச்சுட்டு இப்போ இந்த 2 படத்தில் கொடுத்துருக்கு பாருங்களேன், அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வலது கையை மாற்றிக்கலாம். எதுக்கு அப்படின்னா, ஹீலிங் கொடுக்குறப்போ. ஒருவேளை நீங்கள் ஹீலிங் கொடுக்குறப்போ உங்களுக்கு அதீத சக்தி தேவைப்படுது, இல்லை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு சக்தி கொடுக்கணும். இப்போ பல்வலிலாம் இருக்குது, ஒரு பர்டிகுலர் பல்லுக்கு மட்டுமே உங்களுக்கு ஹீலிங் கொடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஆள்காட்டி விரலில் நீட்னாப்பில் இருக்குது இல்லையா அந்த ஃபோட்டோ, இந்த மாதிரி போஸ்டரில் உங்கள் கையை விரிச்சுக்கணும். மற்ற எல்லா ஃபிங்கரும் க்ளோஸ்லேயும் இது மட்டும் ஓப்பனில் வச்சுட்டு எந்த இடத்துக்கு தேவையோ அதில் பாயிண்ட் பண்ணி நீங்கள் கொடுக்குறது மூலிமா பர்டிகுலர் பாயிண்டில் இருக்க ப்ராப்ளம்ஸ் சரியாகும்.
இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்பைனுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அதாவது முதுகு தண்டு நடுவில் உங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேணாம். ஆனால் 2 போர்ஷனுக்கும், அதாவது அந்த தண்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஹீலிங் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி நீங்கள் ஸ்பைனுக்கு கொடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஸ்பைனில் ஃப்ளோ ஆகிற எனர்ஜியை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, சரி. இப்போது ராகு கேதுங்கிற 2 சிம்பிள்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். அதையும் எப்படி வரையணுங்கிறத இந்த 3rd லெவலில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கற்றுக்கோங்க. இது போக தமரசா, தமசுரா இந்த சிம்பிள்ஸுமே வந்து 3rd லெவல் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவுமே நம்ம சேனலில் இருக்குது, அதுவுமே பார்த்து கற்றுக்கோங்க. இதெல்லாம் தான் இந்த லெவலில் நம்ம யூஸ் பண்ண போகிற சிம்பிள்ஸ். ஓகேயா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இந்த சிம்பிள்ஸ் அண்ட் இந்த சிம்பிள்ஸை வந்து வச்சு எப்படி கோல்டன் பால் மெடிடேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தது வந்து ஜஸ்ட் கோல்டன் பால் மெடிடேஷனுக்கான ப்ரிப்ரேஷன் மட்டும்தான். ஓகேயா? இதை தொடர்ந்து நம்ம அதையும் செய்யுறப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்வீங்க. ஓகேயா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஹீலிங் ஃபார் அதர்ஸ் வந்து ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு விளக்கம், அதாவது வீடியோ விளக்கம் வந்து கிளாஸில் மட்டுமே கொடுக்குறதா இருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய இடங்களில் தீட்சை எடுத்துகிட்டு கட்டாய் வந்திருக்கீங்க. சரியாக ப்ராப்பராக ப்ராக்டிஸும் பண்ணாமல் பாதியில் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுறது அது உங்கள் ஓன் ரிஸ்க், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ இதை பார்த்து கற்றுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு ஹீலிங் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அதுவும் ஃபுல்லாக சரியாக பார்க்காம பாதியில் அப்படி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது இன்னொருத்தங்களுக்கு அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம். அதனால் அதை கன்சிடர் பண்ணி கிளாஸில் இதை ஆர்வமாக கற்றுக்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அதை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டுமே ஒரு வீடியோவாக வருமே தவிர உங்களுக்கு ப்ராப்பராக அது எப்படி பண்ணணுங்கிறது வந்து நான் கிளாஸில் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது வந்து நலன் கருதி மட்டும்தான், மற்றபடி வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஸோ ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் வர வேண்டியது இருக்குது. நிறைய புது தகவல்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸ்டே டியூன். அடுத்த வீடியோவில் கோல்டன் பால் மெடிடேஷன் பற்றி பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த மெடிடேஷன். ஸோ பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.